மாநிலங்களவை எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கமல்ஹாசன் எம்பியாக சத்திய பிரமாணம் செய்து கொள்ள போறாரு. நடிகர் கமல்ஹாசன் அவருடைய அரசியல் வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2018ஆம் ஆண்டு முதலாக மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியினை அவர் ஆரம்பித்தார். அதாவது தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக, ஊழல் அற்ற ஆட்சியினை கொண்டு வரப் போவதாக முழக்கமிட்டு கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசன் அதிமுக அதே போன்று திமுக ஆகிய இரு கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்தார். அப்படி விமர்சித்த அவர் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலில் 3.7% வாக்குகளை அந்த கட்சி பெற்றுக் கொண்டது. ஆனால் எந்தவித ஆசனத்தையும் அவர்களால் கைப்பற்ற முடியாமல் போனது. ஆனாலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்கு சதவீதம் பேசு பொருளாக மாறியிருந்தது. இப்படியாக முதல் தேர்தலை சந்தித்து 3.7% வாக்குகளை பெற்ற மக்கள் நீதி மையம் 2020ஆம் ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அந்த தேர்தலிலே அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த கமல்ஹாசன் கோவை தெற்கு தொகுதியிலே போட்டியிட்டார். அந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரான வானதி சீனிவாசனிடம் 1728 என்ற சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வியை தழுவியிருந்தார். என்றாலும் கூட அவருடைய அரசியல் பயணம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. இப்படியான நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்திய கூட்டணியோடு அவர் இணைந்து கொண்டார். அதாவது தமிழகத்திலே திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் இணைந்து கொண்டது. ஆனால் அந்த தேர்தலிலே அவர்களுக்கு எந்தவித ஆசனமும் ஒதுக்கப்படவில்லை. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அதற்கு பின்னர் 2025ஆம் ஆண்டு ராஜ்யசபா சீட் மக்கள் நீதி மையத்துக்கு ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்களுக்கான ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டது. அந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஜூன் மாதம் ராஜ்யசபா தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலே போட்டியின்றி மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமல்ஹாசன் தெரிவு செய்யப்பட்டார் எம்பியாக. அவர் மாத்திரமல்ல, மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் உட்பட மொத்தமாக திமுக கூட்டணியில் 4 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதே போன்று அதிமுக சார்பாக 2 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். மொத்தமாக 6 பேர் தமிழகத்தின் சார்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களவையில் ராஜ்யசபா எம்பிக்களாக பதவியேற்க போகின்றார்கள். அதே போன்று கமல்ஹாசன் அவர்களும் பதவியேற்க போகின்றார். குறிப்பாக சினிமாவில் தன்னுடைய கருத்துக்களை அச்சமின்றி வெளிப்படையாக பேசக்கூடிய கமல்ஹாசன் இப்பொழுது அரசியலிலும் கால் பதித்திருக்கின்றார். டெல்லியில் அவருடைய குரல் மக்கள் சார்பாக ஒலிக்கப் போகின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சி உறுப்பினராக மக்களவையில் அமரப்போகக்கூடிய கமல்ஹாசன் என்னவெல்லாம் பேச போகின்றார், எப்படியெல்லாம் பேச போகின்றார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.